Men's hostel at Ambattur, starting from 3,500 with food. Contact 760-4848-995. ஸ்டிக்கரோட ஒட்டி இருக்கிறதுல பத்திரிகையாளர் நலன் இருக்கும். உங்கள் முன்னாடியே நான் இதை எப்படி ஓப்பன் பண்ணுறேன். இந்த சாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது கிடையாது. ஓகே, இது எப்போ வந்திருக்கு அப்படின்னா, சரி இது ஏதோ ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், ஏதோ தவறாக டைப் பண்ணியிருக்கலாம் சார், எடுத்து ஒட்டியிருக்காங்க. கூட்டுறவு சங்கங்களிலும் கூட்டுறவு வங்கிகளிலும் நிலுவையில் உள்ள கடன் தள்ளுபடி. இங்கே மகளிர் சுய உதவி குழுக்கள் அப்படின்னு சேர்க்கப்படுது. ஏன் சேர்க்கப்படுது அப்படின்னா, நம்ம தேர்தல் அறிக்கையில் தலைவர் சொல்கிறார், நம்ம சொன்னோம்ல 1000 ரூபா அப்படின்னு 1500 ரூபான்னு மாற்றினாங்க, 6 சிலிண்டர். இதெல்லாம் முதல்ல அவங்க தேர்தல் அறிக்கையில் இல்லை. தலைவர் சொன்னதுக்கு பிறகு அந்த பேஜை உருவிட்டு இவங்க இந்த ஜெராக்ஸ் எடுத்து உள்ளே வச்சிருக்கிறாங்க. அதுக்கு இந்த ஸ்பைரல் பேஜ். ஆனால் முதலமைச்சர் நாங்கள் யோசிச்சு வச்சது தான் அங்கே விஷயம் அதை பீட் பண்ணணும்னு நினைக்கிற மனிதன் என்ன சொல்லுவாங்க? அதிகமாக சொல்லுவாங்க. கண்டிப்பாக சொல்லுவோம்ல, ஒரு 100 ரூபாயாவது கூட்டுவோம்ல, எப்படி 1000 ரூபாய்க்கு போகுது? அப்போ யார் இதில் முதல்ல சொல்லியிருப்பா? பட்டு அந்த கேள்வி வந்துருச்சு, சிஏஏ பற்றி இல்லையா அப்படின்னு சொல்லி. இல்லை இருக்கு, பட் அது உள்ளுக்குள்ளே இருந்ததை நம்ம எடுத்து வெளியே கொடுத்தோமே தவிர அதை கூட நம்ம மறைக்கலை. இல்லை இருக்கும்போது எதுக்கு வெளிப்படையாக திருப்பி சொல்லணும்? நம்ம சொன்னது அவங்களுக்கு புரியலை. நீங்கள் என்ன செய்வீங்க? வடிவேல் சொன்ன மாதிரி எந்த ஆணியும் பிடுங்காமல் நான் புதுசாக ஒரு நீளமான ஆணியை பிடுங்குறேன்னு சொல்கிறாரு. 10 வருஷம் நம்ம எதிர்க்கட்சியாக இருந்துருக்கோம், நம்ம சொல்கிறோம். இப்போ மக்கள் யாரை நம்புறோம்? ஒரு 5 வருஷத்துலேயே எல்லாத்தையும் நிறைவேற்றி முடிச்சிடணும் அப்படின்னா எந்த அரசாங்கம் திரும்ப வேணும்? இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னும் காலகட்டம் தேவைப்படுதா? இல்லை, நான் என்ன சொல்ல வரேன், நிறைவேற்ற வேண்டியதை நிறைவேற்றி இருக்கணும்ல. நீட்டு விலக்கு வருவதற்கான சாத்தியம் இல்லை, ஸ்டாலினோட அறிக்கை நம்புற மாதிரி இல்லை அப்படின்றதான். எங்கள் மாநிலத்துக்கு நாங்கள் இப்படி ஒரு முடிவெடுத்து வச்சிருக்கிறோம், அதனால எங்களுக்கு இது செல்லாது, வாதிட்டாங்களான்னு கேளுங்க. ஒரு கட்டம் வருது சார், வச்சுப்போமே, நாங்கள் நீட் தேர்வு நடத்த மாட்டோங்கிற இடத்துக்கு வரோம். என்ன பண்ணுவீங்க? டிசால்வ் பண்ணுவீங்களா? கவர்மெண்ட்டை தானே டிசால்வ் பண்ணணும். நீ டிசால்வ் பண்ணு, மக்கள் என்ன சொல்லுவான்? சமீபமாக அதிமுக தேர்தல் அறிக்கையில் ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக, பாட புத்தகத்தில் திருவள்ளுவர் படத்தை மறைக்க ஸ்டிக்கர் ஒட்டினாங்க, மழை வெள்ளத்தில் செல்வி ஜெயலலிதாவோட ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் இருக்குது. தேர்தல் அறிக்கையிலே ஸ்டிக்கரா அப்படின்னு யோசிக்கும் போது கொஞ்சம் வேடிக்கையாக இருக்குது. அது உண்மைதானா? அதை நீங்கள் நிரூபிக்க முடியுமா? அதை நீங்கள் கேட்குறது நியாயமான கேள்வி. ஏன்னா இதுதான் அவங்க கொடுத்த தேர்தல் அறிக்கை. இது ஒருவேளை என் கைக்கு இது ஸ்டிக்கர் ஒட்டி வந்திருக்கா அப்படிங்கிறத நான் பார்த்தேன். இதை மாதிரி இந்த புக்கு யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டதோ, கலைஞர் செய்திகள், அவங்களுக்கு தந்த புக்கையும் வாங்கி பார்த்தேன். சரி, இது நம்ம ஆளு, இன்னொரு பத்திரிகை, அவங்களுக்குள்ள பத்திரிகை, அவங்க அந்த இவங்ககிட்டையும் வாங்கி பார்த்தேன், இருக்குது. இதே புக்கு இதே ஸ்டிக்கரோடு இருக்குது. ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டிக்கர் ஓட்டலை, அவங்க கொடுத்ததை ஒரிஜினல் காப்பி. இந்த 163வது வாக்குறுதி தான் மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கரோடு ஒட்டி இருக்கிறதுல பத்திரிகையாளர் நலன் இருக்கும். கீழே அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு அடிப்படையில் இடஒதுக்கீடு. ரைட். இப்போ அப்படியே எந்த வித்தியாசமும் இல்லாமல் உங்கள் முன்னாடியே நான் இதை எப்படி ஓப்பன் பண்ணுறேன். என்ன இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்களா? பத்திரிகையாளர் நலன் மட்டும்தான் இருக்கும். இந்த சாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது கிடையாது. ஓகே, இது எப்போ வந்திருக்கு அப்படின்னா, எங்கள் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர் இடஒதுக்கீடு சம்பந்தமாக சமூக நீதிங்கிற தலைப்பில் சொன்னார், எல்லா ஜாதிகளுக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில் உரிய இடஒதுக்கீடு வழங்கப்படும். அதுக்கு மக்கள்கிட்ட வரவேற்பு. இவங்க எடுத்து இதை ஓட்டுறாங்க. ஒன்று. சரி, இது ஏதோ ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், ஏதோ தவறாக டைப் பண்ணியிருக்கலாம் சார், எடுத்து ஓட்டியிருக்காங்க. இப்போ உள்ள 23வது பக்கம் இது மாதிரி இன்னும் 2 இடத்துல இருக்குது. பட் இந்த 23வது பக்கம் இதில் கூட்டுறவு வங்கிகளிலும் கூட்டுறவு சங்கங்களிலும் சுய உதவி குழுக்கள் பெற்ற கடன் முழுவதும் தள்ளுபடி. சரியா? உள்ளுக்குள்ள கூட்டுறவு சங்கங்களிலும் கூட்டுறவு வங்கிகளிலும் நிலுவையில் உள்ள கடன் தள்ளுபடி. ரைட். இங்கே மகளிர் சுய உதவி குழுக்கள் அப்படின்னு சேர்க்கப்படுது. ஏன் சேர்க்கப்படுது அப்படின்னா, நம்ம தேர்தல் அறிக்கையில் தலைவர் சொல்கிறார்,
மகளிர் சுய உதவி குழுக்களை முதலில் ஆரம்பித்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு. தலைவர் கலைஞர் 1989 தருமபுரி மாவட்டத்தில் அங்கே உள்ள மகளிருக்கு வந்து அந்த பொருளாதார மேம்பாடு வரணுங்கிறக்காக நம்ம ஆரம்பித்து கொடுத்தோம். இன்றைக்கி அது நலிவடைந்த நிலையில் இருக்குது. காரணம், அவங்க வாங்கின கடனை கட்ட முடியல. அந்த கடனை நாம் அரசு கட்டி பழையபடி அவங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவோம்னு சொன்னோம். தாய்மார்கள்ட்ட அதுக்கு ஒரு இம்பேக்ட் இருக்குது, எடுத்து ஓட்டிட்டாங்க. எதெல்லாம் நாம் சொல்லியிருந்ததில் இதாக இருந்ததோ டாப், அதெல்லாம் எடுத்து ஒட்டிட்டாங்க. இன்னொன்று என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இது ஒரு ஸ்பைரல் பைண்டிங். உங்களுக்கு தெரியும், நீங்கள் வந்து ஒரு பத்திரிகை துறையில் இருக்கிறீங்க. இந்த மேனிஃபெஸ்டோ அப்படின்னு ஆங்கிலத்தில் அதுக்கு பேரே பிரமாணம், வாக்கு பிரமாணம் அப்படிங்கிறது தான். நம்ம இதில் சொல்ல போனால் ஒரு சத்திய வாக்கு. அது நாட்டு மக்களுக்கு என் அரசாங்கம் வந்தால் நான் இதை இதை செய்வேன். எந்த அரசாவது இதுவரைக்கும் இப்படி ஒன்று கொடுத்து பார்த்துருக்கீங்களா? என்னென்னா, இதில் உள்ளுக்குள்ளே அவங்க பேப்பரில் ஒரு பேப்பரை எடுத்து, நம்ம சொன்னோம்ல 1000 ரூபா அப்படின்னு 1500 மாற்றினாங்க. 6 சிலிண்டர். இதெல்லாம் முதல்ல அவங்க தேர்தல் அறிக்கையில் இல்லை. தலைவர் சொன்னதுக்கு பிறகு அந்த பேஜை உருவிட்டு இவங்க அந்த ஜெராக்ஸ் எடுத்து உள்ளே வச்சுருக்கிறாங்க. அதுக்கு இந்த ஸ்பைரல் பைண்டிங் போட்டிருக்காங்க. ஆனால் முதலமைச்சர் வந்து நாங்கள் யோசித்து வச்சது தான் அங்கே விஷயம் வந்து கசிஞ்சிருச்சு அவர் சொல்கிறார். ரைட், ஒரு யதார்த்தத்துக்கே வருவோமே. அவர் 1500 தானே வச்சுருக்காரு. ரைட், இப்போ நான் காப்பி அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்லுவேன்? 2000 சொல்லுவேன்ல, சொல்லணும்ல. நான் வந்து முதலமைச்சரை காப்பி அடிக்கிறேன். முதலமைச்சர் 1500ன்னு சொல்லியிருக்காரு. நான் கண்டிப்பாக எந்த மனிதனாக இருந்தாலும் அதை பீட் பண்ணணும்னு நினைக்கிற மனிதன் என்ன சொல்லுவாங்க? அதிகமாக சொல்லுவாங்க. கண்டிப்பாக சொல்லுவோம்ல. ஒரு 100 ரூபாயாவது கூட்டுவோம்ல. எப்படி 1000 ரூபாய்க்கு போகுது? நாட்டு மக்கள் முடிவு பண்ணிட்டோம். அப்போ யார் இதில் முதல்ல சொல்லியிருப்பா? இது யாருடைய சிந்தனையில் உதித்த திட்டம்? மக்களுக்கு தெரியும்ல. உளவியல் தானே. நமக்கு எதிரி, ஒரு களத்தில் எதிரி, அவன் வந்து ஒரு கத்தி எடுத்தால் நம்ம கண்டிப்பாக வாள் தானே எடுப்போம் இல்லையா? அதானே யதார்த்தம். எப்படி 1500 எப்படி 1000 ஆகும்? அப்போ 1000 1500 ஆயிட்டா அல்லது 1500 1000 ஆயிட்டா நாட்டு மக்கள் முடிவு செய்யட்டும்னு சொல்கிறேன். திமுக தேர்தல் அறிக்கையை பொறுத்த வரைக்கும் திருத்தப்பட்ட அறிக்கையெல்லாம் வந்துச்சு இல்லையா? இப்போ சிஏஏலாம் அதில் விடுபட்டுருச்சு அப்படின்னு. அந்த குளறுபடிக்கான காரணம் என்ன? இல்லை, குளறுபடி இல்லை. அதாவது இப்போ நான் உங்களுக்கு உதாரணமாகவே சொல்கிறேன்னே, மாநில கல்விக் கொள்கை, தமிழ்நாட்டிற்கான மாநில கல்விக் கொள்கை அப்படின்னு சொல்கிறோம். இது என்ன? இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம்? 10ஆம் வகுப்பு வரைக்கும் கண்டிப்பாக தமிழ் படிக்கணும். எந்த கல்வி நிலையமாக இருந்தாலும், மத்திய அரசினுடைய கல்வி நிலையமாக இருந்தாலும், தமிழ்நாட்டில் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் கண்டிப்பாக தமிழ் படிக்கணும். எந்த மொழியை வேணாலும் படிக்கலாம், எந்த இனத்தை சார்ந்த எந்த மொழியை சார்ந்த மக்களும் படிக்கட்டும், பட் தமிழை படிக்கணும். இது நம்மளுடைய மாநில கல்வி. இந்த மாதிரி சில விஷயங்கள் வச்சுருக்கோம். தாய்மொழி வழி கல்வி, இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு ஒரு ஸ்கீம் வச்சுருக்கோம். இப்போ இதெல்லாம் அந்த இதுக்குள்ளே வருது. இந்த மாதிரி தான் நம்ம இனத்தை பேசும் பொழுது அந்த சிஏஏ விஷயம் வந்து உள்ளுக்குள்ளே அடங்கிருச்சு. அதை நம்ம வெளிப்படையாக சொன்னோம். அதை தான் தலைவர் சொல்லியிருக்காரு. அவருடைய 2வது இதில் பார்த்தீங்கன்னா, திரும்பி கொடுத்ததில் நம்ம சொன்னதில் விளக்கமாக எடுத்து சொல்ல வேண்டிய, அதாவது பட்டுன்னு அந்த கேள்வி வந்துருச்சு, சிஏஏ பற்றி இல்லையா அப்படின்னு சொல்லி. இல்லை, இருக்குது. பட் அது உள்ளுக்குள்ளே இருந்ததை நம்ம எடுத்து வெளியே கொடுத்தோமே தவிர அதை கூட நம்ம வந்து மறைக்கலை. உள்ளுக்குள்ளே இருக்கணும் இல்லை எடுத்து இல்லை, இது தெளிவாக சொன்னோம், எடுத்து சொல்லியிருக்கோம். நம்மளுடைய 7 பேர் விடுதலை, சிஏஏ, என்பிஆர், இதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே இருந்ததை கொஞ்சம் விளக்கமாக சொன்னமே தவிர, எடுத்து வெளிப்படையாக சொன்னமே தவிர, உள்ளுக்குள்ளே அது இருக்குது. கேப்சூலாக இருந்தது, எடுத்து வெளியே சொல்லி. இல்லை, இருக்கும்போது எதுக்கு வெளிப்படையாக திருப்பி சொல்லணும்? இல்லை, அது சில நல்ல கேள்வி. அது என்னென்னா, நம்ம சொன்னது அவங்களுக்கு புரியலை, நீங்கள் என்ன செய்வீங்க? இப்போ நான் இந்த மாநில கல்விக் கொள்கை சொல்கிறேன் இல்லையா, இதுக்குள்ளே பல விஷயங்கள் இருக்குது. சரி, மாநில கல்விக் கொள்கை அப்படிங்கிறதுல விமர்சனம் வருதுன்னா நம்ம அதுக்கு விளக்கம் சொல்லுவோம். இப்போ அது வந்து கேள்வி வந்தது, விளக்கம் சொன்னோம், அவ்வளோதான். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. கிட்டத்தட்ட திமுக தேர்தல் வரைக்கும் அதிமுக தேர்தல் வரைக்கும் ஒரே மாதிரியான விஷயங்கள் தானே அடங்கியிருக்கு. இப்போ மக்கள் எதை வந்து 1000 ரூபாவை தேர்ந்தெடுப்பாங்களா இல்லை 1500 ரூபாவை தேர்ந்தெடுப்பாங்களா? இப்போ 1500 சொல்கிறது யார் சொல்கிறா? 10 வருஷம் ஆட்சியில் இருந்து, ரைட், வடிவேல் சொன்ன மாதிரி எந்த ஆணியும் பிடுங்காமல் நான் புதுசாக ஒரு நீளமான ஆணியை பிடுங்குறேன்னு சொல்கிறார். 10 வருஷம் நம்ம எதிர்க்கட்சியாக இருந்திருக்கோம், நம்ம சொல்கிறோம். இப்போ மக்கள் யாரை நம்புவாங்க? எப்போ 10 வருஷமாக இருந்தியே ஒரு 100 ரூபா கூட தரலையே, அல்ல அந்த கொரோனா காலகட்டத்தில்
ஒரு 5000 ரூபா கேட்டோமே, எல்லா மக்களுக்கும் விருப்பமாக இருந்துச்சு. அந்த 5000 ரூபாங்கிறத மாதம் 1000 ஒரு 5 மாதம் கொடுத்துருந்தா நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்தோமே. அந்த நேரத்திலே நீ தரலையே, இப்போ எலெக்ஷன் நேரத்தில் நீ சொல்கிறியே, இதை எப்படி நான் நம்புவேன்? கேட்பாங்களா மாட்டாங்களா? சரி, இப்போ திமுக தரும்னு எப்படி நம்புவாங்க? கரெக்ட், நியாயமான கேள்வி தான். 2006 நாங்கள் கலர் டிவி கொடுப்போம்னு சொன்னோமா? கொடுத்தோமா? 7000 கோடி ரத்துன்னு சொன்னோமா? கொடுத்தோமா? ஏழை விவசாயிகளுக்கு 1 ஏக்கர் நிலம் அப்படின்னு சொல்லி 2 லட்சம் ஏக்கருக்கு கொடுக்கணும்னு சொன்னோம். 1,46,000 பேருக்கு கொடுத்தோமா? அதே மாதிரி தேர்தல் அறிக்கையில் சொன்னோம், இங்கே தமிழ்நாட்டை இந்தியாவின் முதன்மை தொழிற்சாலைகளில் முதன்மை மாநிலமாக மாற்றுவோம்னு சொன்னோம். 5.74 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்தோமா? கொண்டு வந்தது மட்டும் இல்லை, 26,122 தொழிற்சாலைகளில் நம்பர் 1 ஸ்டேட்டுன்னு கொண்டு வந்தோமா? 17,44,000 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்துருந்தோமா? உண்டா இல்லையா? 10.5 ஜிடிபி வளர்ச்சி கொண்டு வந்தோமா இல்லையா? நாங்கள் சொன்ன எந்த வாக்குறுதியை நிறைவேற்றலை சொல்லுங்க. இல்லை, ஆனால் அன்னைக்கு இருந்த தமிழ்நாடு வேற, இன்னைக்கு இருக்கிற கடன் சுமையில் தமிழ்நாடு இருக்கிற நிலைமை வேற இல்லை. இப்போ இதை 100 நாளில் பிரச்சனை சரியாகிடும், இதெல்லாம் ஒரு தேர்தல் நேர கவர்ச்சிகரமாக தெரியலையா? இல்லை, நீங்கள் ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. 100 நாளில் நாட்டு மக்களுக்கு எல்லோருக்கும் இருக்கிற சிவில் ரைட்ஸ், அதாவது ஒருத்தருக்கு ரேஷன் கார்டு இல்லை, ஒருத்தருக்கு பென்ஷன் வரல, ஓல்டேஜ் பென்ஷன் வரல, ஒருத்தருக்கு ஆதார் கார்டு கிடைக்கல, ஒருத்தருக்கு குடி தண்ணீர் கிடைக்கல. இது என்னன்னா ஏற்கனவே அந்த மக்களுக்கு கொடுத்துருக்கிறது, எல்லா மக்களுக்கும் கொடுத்துருக்கிறது, ஒரு சில பேருக்கு அது கிடைக்கல. அதை நம்ம நிவர்த்தி பண்ணுவோம்னு சொல்கிறோம். இந்த 100 நாள் அப்படிங்கிறது ஏற்கனவே எல்லோரும் அனுபவித்து கொண்டிருப்பது, ஒரு சில பேருக்கு நிர்வாக சீர்கேட்டினால் கிடைக்காமல் இருந்திருந்தால் அதை 100 நாட்களுக்குள் கொடுத்து விடுவோம். அந்த உரிமையை முதலில் நிலைநிறுத்துவோம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்பவும் சொல்கிறேன், 100 நாள் தான் அதை நிறைவேற்றுவோம். இல்லை, நிறைவேற்றலைன்னா நேராக கோட்டைக்கு வாங்க அப்படின்னு உங்கள் தலைவர் சொல்கிறாருல்ல, அதெல்லாம் சாத்தியமா? அதாவது சாமானிய மக்கள் பார்வையிலேருந்து யோசிச்சு பாருங்களேன். உண்மைதான். அதாவது அவர் கோட்டைக்கு வாங்கன்னு சொல்கிறதுல இவங்களை வரணும்னு சொல்லலை, உங்களை வரவிடாமல் நான் செஞ்சிருவேங்கிறதான். அதில் நீங்கள் உறுதி அதைத்தான் இருக்கணும். என்னை கேள் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, உன்னை கேள்வி கேட்காத வகையில் நான் உனக்கு செஞ்சு கொடுத்து விடுவேன். இதுதான் அதில் உறுதிமொழி. அதை தான் சொல்கிறேன். உனக்கு 100 நாளில் நான் கண்டிப்பாக சார் உண்மையாக சொல்கிறேன், இது எதுவுமே செய்ய முடியாதில்ல. இப்போ வச்சுக்கோ, இதே இதுக்கு கவுண்டர் கொடுத்தார்ல பழனிசாமி, முதல்வர் பழனிசாமி, நான் ஒரு ஃபோன் வைத்திருந்தேன், 60,000 வந்திருக்கு, கொரி வந்திருக்கு, உடனடியாக அது நிறைவேற்றப்படும் சொன்னாரா இல்லையா? சொன்னார். 60,000 உடனடியாக அவரால் பண்ண முடியும்னா இது என்ன ஒரு 6 லட்சம் வந்திருக்கு, பண்ணிட போகிறோம். 100 நாள் பத்தாதா? எவிடன்ஸ் உங்கள் கையில் இருக்குங்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 60,000 எங்களுக்கு வந்திருக்கு, நான் இதை நிறைவேற்றுகிறேன்னு அவர் சொல்கிறாரு. அவரால் அதை பண்ண முடியுது அப்படின்னா 6 லட்சம் இல்லை 7 லட்சம் நாங்கள் சொல்லியிருக்கோம். எவ்வளோன்னு சொல்லியிருக்காரு தலைவர், அவ்வளோதானே, செஞ்சிட முடியாதா? இப்போ திமுக தேர்தலுக்கு பொறுத்த வரைக்கும் பெரிய இலவசங்கள் அப்படின்றது இந்த தேர்தல் அறிக்கையில் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் வாஷிங் மிஷின் கொடுக்குறேன் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இது ஒரு மகளிர் மத்தியில் ஒரு கவர்ச்சி ஏற்படுத்துமா? இல்லை, மக்கள் பார்ப்பாங்கல்ல, இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் எது ப்ராபபிலிட்டி எது பாசிபிலிட்டி ரெண்டையும் பார்ப்பாங்கல்ல. மக்களுக்கு தெரியாதா? இவங்க 2016 ஜெயலலிதா மேயர் என்ன சொன்னாங்க, ரேஷன் கார்டு வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் ஸ்மார்ட் ஃபோன் கொடுப்பேன்னு சொன்னாங்கல்ல. யாருக்காவது வாங்கியிருக்காங்களா? இல்லை. ரைட்டு. அதை அடுத்தது லேப்டாப் கொடுப்பேன், இதோடு கொடுப்பேன் அப்படின்னாங்க, டேட்டா கனெக்டிவிட்டியோட. கொடுத்து முடித்தாங்களா? இல்லை. இன்னும் சாதாரணமான தாய்மார்களுக்கு 1 லிட்டர் பால் 25 ரூபாய்க்கு தருவேன்னு சொன்னாங்கல்ல, கொடுத்தாங்களா? இன்றைக்கி எவ்வளோக்கு விற்றுட்டுருக்கு இல்லையா? அப்போ அதிமுக சொன்னால் செய்யாது, திமுக சொன்னால் செய்யும். மக்களுக்கு தெரியுதுல்ல. அப்புறம் ஏற்கனவே கிடைச்சிருந்தது கிடைக்கல அப்படின்றதெல்லாம் சொல்கிறீங்க. இப்போ சித்தாந்த ரீதியாக சில விஷயங்களெல்லாம் தேர்தல் அறிக்கையில் முன்வைக்கிறாங்க. இப்போ திருக்குறள் சம்மந்தமாக, திருவள்ளுவர் சம்மந்தமாக, பொங்கல் பண்டிகை சம்மந்தமாக. இப்போ இதுக்கு முன்னாடி திமுக இருந்தப்போ ஏன் அதெல்லாம் செய்யலை அப்படின்னு கேட்க மாட்டாங்களா? இருக்குது. அதாவது தம்பி, ஒரு 5 வருஷத்துலேயே எல்லாத்தையும் நிறைவேற்றி முடிச்சிடணும் அப்படின்னா எந்த அரசாங்கம் திரும்ப வேணும்? நீங்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்கும்போது அந்த நேரத்தில் பல முன்னுரிமைகள் நிற்கும் மக்களுக்கு. இன்னைக்கு இருக்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னும் காலகட்டம் தேவைப்படுதா? இல்லை, நான் என்ன சொல்ல வரேன், நிறைவேற்ற வேண்டியதை நிறைவேற்றி இருக்கணும்ல, நிறைவேற்றவே இல்லையே.
நீங்கள் அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் 2016 வாக்குறுதிகளில் நான் கேட்குற சாதாரண விஷயங்களே நிறைவேற்றலையே. நாங்கள் நிறைவேற்றிட்டு கேட்குறோம். ரெண்டுக்கு வித்தியாசம் அதுதான். 2006 2011 நிறைய பத்திரிகைகள் அப்போ முதல்ல என்ன சொல்லுச்சுன்னா, பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டாக பார்க்கும்போது ரெண்டாவதும் திமுக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு தான் சொன்னாங்க. அது கூட்டணி வேயில் அது மாறிப்போச்சு. பட் இன்றைக்கும் சொல்கிறேன், 2006 2011 அப்படிங்கிறத இன்னும் 100 ஆண்டு காலம் கழித்து பொருளாதார நிபுணர்கள் ஆய்வு செய்வார்களே, ஆனால் அந்த காலத்தை போல ஒரு வளர்ச்சி கட்டம் தமிழ்நாட்டுக்கு வேற ஒன்றும் கிடையாது. நம்ம செஞ்சுருக்கிறோம், அதை உறுதியாக செஞ்சுருக்கிறோம். இன்னும் இப்போ சொல்கிறோம்ல, இந்த 4 வழிச்சாலை, தங்க நாற்கர சாலை, 7 மணி நேரத்தில் திருநெல்வேலியிலேருந்து இங்கே வந்துட முடியும் நீங்கள் கனவு கண்டிருப்பீங்களா? விழுப்புரத்தில் 1.25 மணி நேரம் நின்றுருக்கோம் சார். நாங்கள் விழுப்புரம் ரயில்வே கேட்டை தாண்டறதுக்கு 1.25 மணி நேரம் நின்றுருக்கோம். 16 மணி நேரம் ஆகும். திருநெல்வேலியில் எக்ஸ்பிரஸ் வண்டி, திருவள்ளுவர் எக்ஸ்பிரஸ், அதில் ஏறினா 16 மணி நேரம் ஆகும். இன்றைக்கி நைட்டு 10 மணிக்கு எடுக்கிறான் சார், காலைல 4 மணிக்கு மல்டி ஆக்சல் வண்டி கொண்டு விட்றான் சார். எப்படி முடிஞ்சது? யார் போட்டது? அதான் கேள்வி. அதில் மத்திய அரசோட பங்கு இருக்குல்ல. மத்திய அரசில் யார் இருந்தா? பாஜக இருந்துச்சுல்ல. மத்திய அரசில் யார் இருந்தா? திமுக இருந்ததில்ல. ஏதோ ஒன்று செய்யலைன்னா நீங்கள் மத்திய அரசில் இருந்துட்டு செய்யலைங்கிறீங்க. மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு செஞ்சுட்டா அதை பாஜக அரசுன்னு கொண்டு போகிறீங்க. இது என்ன நியாயம்? இதில் ஒரு 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 சமநிலை இருக்கா? செய்யாததுக்கு திமுகவை கேள்வி கேட்குறீங்க. மத்திய அரசு எதெல்லாம் செஞ்சுருக்குன்னு அவங்க சொல்லும் போதெல்லாம் அது அவங்க அரசு செஞ்சது. ஒரு 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 பார்சியாலிட்டி வேண்டாமேங்கிற. எல்லாத்தையும் ஒன்றா பார்ப்போம். கடைசியாக நீட்டு பொறுத்த வரைக்கும் அதிமுக அரசு எவ்வளோ முயன்று பார்த்தது, இன்னும் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்னு அவங்க சொல்கிறாங்க. நீட்டு விலக்கு வருவதற்கான சாத்தியம் இல்லை, ஸ்டாலினோட அறிக்கை நம்புற மாதிரி இல்லை அப்படின்றது தான் பொதுவான பார்வையாக இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது கொஞ்சம் ஆழமாக சிந்திக்காத தன்மை தான் அது. நான் தெளிவாக சொல்லுவேன். 2010 நம்ம 2007 தமிழ்நாட்டில் இருந்த அது வரைக்கும் இருந்த நுழைவுத் தேர்வுகளை ரத்து பண்ணுறோம். உங்களுக்கு தெரியும், 2005 அந்த அம்மா ரத்து பண்ணிச்சு. பட் எந்த அடிப்படையில் நீங்கள் ரத்து பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மாவுக்கு முடியாமல் போயிடுச்சு. கோர்ட்டு பழையபடி என்ன சொல்லிடுச்சு, நடத்தணுங்கிற இடத்துக்கு வருது. அப்போ நம்ம ஐயா அனந்தகிருஷ்ணன் தலைமையில் ஒரு குழுவை போட்டு இதனால் கிராமப்புற மாணவர்கள் எப்படி பாதிக்கிறாங்க, முதல் தலைமுறை மாணவர்கள் எப்படி பாதிக்கிறாங்க அப்படிங்கிற எக்ஸ்பர்ட் ரிப்போர்ட் ரைட் வாங்கி அதன் அடிப்படையில் அதை ரத்து பண்ணி கோர்ட்டில் போய் நிப்பாட்டுறோம். கோர்ட்டில் போய் நிப்பாட்டி தான் நம்ம அதை சரின்னு. அப்போது இதே நீட்டு உள்ள வருது. நம்ம தான் முதல்ல, அதாவது டிசம்பர் 2009 டிசம்பர் 22 இது வரும்பொழுது உடனடியாக கோர்ட்டில் கேஸ் போட்டு 2010 ஜனவரி 12 நம்ம ஆர்டர் வாங்குகிறோம், ஸ்டே வாங்குகிறோம், நீட்டு உள்ளே வரக்கூடாது அப்படின்னு. அப்புறம் அது சேலஞ்ச் ஆகுது ரைட். நம்ம எடுத்த நடவடிக்கை சேலஞ்ச் ஆகி ஹைகோர்ட் என்ன சொல்லிருச்சு அப்படின்னு சொன்னால், இது மாநில கல்விக் கொள்கைன்னு அவங்க முடிவெடுத்திருக்கிறாங்க. எந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கும் என்ட்ரன்ஸ் கிடையாதுன்னு மாநிலம் எடுத்த கொள்கை முடிவில் எங்களுடைய அரசாங்கம் நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் தலையிடாது அப்படின்னு அவங்க கொடுத்தாங்க. உடனே இவங்க என்ன பண்ணாங்க, சுப்ரீம் கோர்ட் போனாங்க. சுப்ரீம் கோர்ட்லையும் தீர்ப்பு என்ன இருக்குது அப்படின்னா, தமிழ்நாட்டில் அவங்க எடுத்த கொள்கை முடிவில் உச்ச நீதிமன்றமும் தலையிட முடியாது, அது கான்ஸ்டிடியூஷனல் ரைட். எனவே ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கு தமிழ்நாட்டில் உள்ள நுழைவுத் தேர்வு கிடையாது என்று அரசு எடுத்த முடிவு சரியானது அப்படின்னு உச்ச நீதிமன்றமும் சொல்லிடுச்சு ரைட். அதெல்லாம் தாண்டி தானே சார் நீட் வந்திருக்கு. அதைத்தான் நான் சொல்கிறேன். 2016 கோர்ட்டுக்கு கேஸ் போச்சுல்ல, இதை கொடுத்தாங்களான்னு கேளுங்களேன் அதிமுக. எங்கள் மாநிலத்துக்கு நாங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்கிறோம், அதனால எங்களுக்கு இது செல்லாது வாதிட்டாங்களான்னு கேளுங்க. சட்டமன்றத்தில் எதிர்கட்சியா இருக்கிறீங்க, கொடுங்கன்னு நீங்க சொல்லிருக்கலாமே. நாங்க கேட்கறதுக்கு நாங்க மூவ் பண்ணியிருக்கிறோம் தானே சொல்றாங்க. நாங்க சொல்றதுக்கு அவங்க எங்க சார், நம்ம சொல்லி நம்ம அழுத்தம் கொடுத்து தானே சார் தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. இந்த 2 விஷயத்தை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக கேட்டுருங்க. நீதிமன்றத்தில் வச்சிருக்கணும், வைக்காம விட்டாங்க. அதை வச்சிருந்தா உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு உச்ச நீதிமன்றமே கிராஷ் பண்ண முடியாது. உச்ச நீதிமன்றம் நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க அதுக்கு ரைட் இருக்குது அப்படின்னு, அப்புறம் நீங்கள் எப்படி வயலேட் பண்ணுவீங்க? உச்ச நீதிமன்றத்திலையும் செய்ய வேண்டியதை விட்டுட்டாங்க, இங்கே நாடாளுமன்ற சட்டமன்றத்திலையும் விட்டுட்டாங்க. இன்னொன்று இவங்க பண்ண மிகப்பெரிய துரோகத்தையும் சொல்கிறேன். என்னென்னா, தமிழ்நாட்டில் உள்ள வேலை வாய்ப்புகளுக்கு தமிழே தெரியாதவர்கள், தமிழ் படிக்காதவர்கள், தமிழ் எழுத தெரியாதவர்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு உள்ளே வரலாம் அனுமதி கொடுத்தது யார்? விண்ணப்பிக்கலாம்னு ரிலாக்ஸ் பண்ணது யார்? 2016 நவம்பரில் ஓபிஎஸ் கையெழுத்து போடுறார் சார். அது வரைக்கும்
நீ தமிழ் தெரியாமல், தமிழ் எழுத படிக்க தெரியாமல் தமிழ்நாட்டுக்குள்ளே வேலை பார்க்க முடியாது அப்படின்னு இருந்ததை யார் வேணாலும் வேலை பார்க்கலாம்னு ஏன் திறந்து விட்டார்? மாநில அரசு பதவிகளில் யார் கொடுத்தா? யார் கேட்டா? உங்கள்கிட்ட கேட்டோமா நாங்கள் யாராவது? அப்போ புரியுதா உங்களுக்கு? மத்திய பாஜகவினுடைய அழுத்தம் எந்த அளவுக்கு இவங்க மேலே இருக்குது, இவங்க எந்த அளவுக்கு நம்மளை காட்டி கொடுக்குறாங்கன்னு புரியுது இல்லை? இதே மாதிரி தான் நீட்லையும் காட்டி கொடுத்தாங்க. நாங்கள் காட்டி கொடுக்க மாட்டோம் சார். February 1 நம்ம இங்கேருந்து அனுப்பணும்ல சார். தீர்மானம் நிறைவேற்றி 234 சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒட்டுமொத்த கருத்தோட இங்கேருந்து அனுப்பணும். திருப்பி வந்தது உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? யாருக்கும் தெரியாது. இல்லை, எதிர்க்கட்சி தலைவர் கேட்டார், அதன் பிறகு வெளியே வந்து அவங்க நாங்கள் அனுப்பியிருக்கிறோம் சொல்லிட்டு இருந்தாங்களே தவிர 2 வருஷம் கழிச்சு தான் நமக்கே தெரிஞ்சு அது ரிட்டர்ன் ஆகி வந்துருச்சுன்னு. ஏன் சொல்லலை? சட்ட அமைச்சர் ஏன் சொல்லலை? உண்மை என்னன்னா சார், அரசியலமைப்பு சட்ட விதிப்படி நம்ம ஒரு தீர்மானம் அனுப்பி அவங்க திருப்பி அனுப்பிட்டாவே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்க ஒத்துக்கலை அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அவருக்கு வந்து கடிதம் எழுதணும் பிரசிடெண்ட்டுக்கு. இந்த தீர்மானத்தை ஏன் திருப்பி அனுப்புனீர்கள்? அவங்க அதுக்கு பதில் அனுப்பணும். அப்போ அவங்க சொல்கிற அந்த கிளாரிஃபிகேஷனை கரெக்ட் பண்ணி 30 நாளைக்குள்ளே பழையபடி அனுப்பணும். அப்போ தான் அது நிற்கும். 2 வருஷம் சும்மா போட்டாங்களே, லேப்ஸ் பண்ணது யார்? உங்களுக்கு தெரியும். சட்ட ரீதியாக எந்த டைம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அந்த டைம் ஸ்லாட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணலன்னா இட் பிகம் லேப்ஸ், முடிஞ்சு போச்சு. நம்ம உரிமையை 2 இடத்துல விட்டாங்க. ஒன்று சுப்ரீம் கோர்ட்லேயும் விட்டாங்க, இங்கேயும் விட்டாங்க, சட்டமன்றம் பாராளுமன்றத்திலையும் விட்டுட்டாங்க. நாங்கள் போயிட்டு நாங்கள் அழுத்தம் கொடுக்குறோம்னா என்ன அழுத்தம் கொடுக்குறோம்? திமுக வந்து முதல் வேலையாக நீட்டுறது அப்படின்னு சொல்கிறது வந்து அது சாத்தியமா? உறுதியாக சொல்கிறேன் தம்பி. அதாவது நான் என்னென்னா, முதல் வேலையாக இதற்கான முன்னுரிமை நாங்கள் எடுக்கிறோம். ரைட். நீதிமன்ற நடவடிக்கைகள், பாராளுமன்ற நடவடிக்கைகளில் அதை முடிவு பண்ணுவோம். பட் நாங்கள் எடுத்த உடனேயே அதை ரத்து பண்ணிடுவோம் அப்படிங்கிறது இல்லை. இதற்கான செய்ய முடிஞ்ச எங்களுடைய வேலை கண்டிப்பாக சொல்கிறேன், ரத்து பண்ண முடியும். சட்ட ரீதியான முன்னெடுப்பு உடனே எடுப்போம். உடனே எடுத்து முடிக்கிறோங்கிறேன் நான். ஒரு கட்டம் வருது சார், வச்சுப்போமே, நாங்கள் நீட் தேர்வு நடத்த மாட்டோங்கிற இடத்துக்கு வரோம். என்ன பண்ணுவீங்க? மாநில அரசு சொல்லுதியா எங்கள் மக்களுக்கு இது பாதிப்பு, எனக்கு இந்த நீட் தேர்வை ரத்து பண்ணணும் தான் என் மக்கள் வாக்களிச்சிருக்கிறான், நான் நீட் தேர்வை நடத்த முடியாது. என்ன பண்ணுவீங்க? டிசால்வ் பண்ணுவீங்களா? கவர்மெண்ட்டை தானே டிசால்வ் பண்ணணும். நீ டிசால்வ் பண்ண, மக்கள் என்ன சொல்லுவான்? எனக்கா சுட்டி தானே திமுக அடிச்சு போகுது, நான் அவனுக்கு தான் ஓட் போடுவேன். எத்தனை முறை டிசால்வ் பண்ணுவேன்? சார், இஃப் யூ ஹேவ் த கன்விக்ஷன், இதை என் மக்களுக்கு இந்த நடக்கிற அநியாயத்தை நான் தட்டி கேட்காமல் விடமாட்டேன் அப்படிங்கிற இடத்துக்கு உறுதியோடு நீங்கள் நின்றுட்டிங்கன்னா உச்ச நீதிமன்றமும் வந்துடும், மத்திய அரசும் வந்துடும் சார். உங்கள்கிட்ட கன்விக்ஷன் இல்லை சார், அதனால் அவங்க ஆடிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் தலைவர்கிட்ட அது உண்டு. நான் இப்போவும் சொல்கிறேன் சார். அதாவது ஒருவேளை ஒரு 3 மாதம் 4 மாதம் முன்ன பின்ன இருக்கலாம். நான் வந்து அவர் மே மாதம் பதவி ஏற்கிறார் என்றால் ஜூன் மாதம் அப்படிங்கிறதுல நம்ம அந்த முதல்ல அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்குறோம். முறைப்படி சட்டப்படியோ அல்லது நாடாளுமன்ற சட்டமன்ற முறைப்படியோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா வாய்ப்புகளையும் கொடுக்குறோம். எங்களுக்கு இதை ரத்து பண்ணிடுங்கன்னு முடியாதுன்னு சொல்லி அவங்க அடமண்டா சட்டத்துக்கு புறம்பாக இருந்தால் நாங்களும் சட்டத்துக்கு புறம்பாக எம் மக்களுக்காக நிற்போம். அதில் எங்களுக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஜெயிப்போம். நேரத்துக்கு நன்றி சார். மகிழ்ச்சி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.